நீங்க எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எஃப்சிஐ அசிஸ்டன்ட் கிரேட் 3 ஜாப்‌க்கு பிரிப்பேர் பண்ணி எழுதுங்க. டெஃபினட்டா உங்களால கிராக் பண்ண முடியும். நீங்க அதிகமா செப்பரேட்டா இதுக்காக படிக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிலபஸை எப்படி இந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே ஆஸ்பிரண்டா இருந்தா, எஃப்சிஐ, எல்ஐசி அண்ட் என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் இந்த மாரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி லெவல்ல இருக்கும். இஎஸ்ஐசி அந்த மாரி ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் காமன் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் 2ம் மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். இபிஎஃப்ஓவும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரிஞ்சிருக்கணும். எஸ்எஸ்சி ரயில்வே பாயிண்ட் ஆஃப் வியூவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட். இப்போ அப்கமிங்ல எஃப்சிஐ, எல்ஐசி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வரப்போறதா நெறைய நெறைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம். எஃப்சிஐலேருந்து வேக்கன்ஸீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததா டெலகிராம் குரூப்ல நெறைய சர்க்குலேட் ஆச்சு. அது வந்து ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்ல நோட்டிஃபிகேஷன் வந்துரும். போன இயர் மிட்ல அந்த மார்ச், ஏப்ரல்ல தான் அது ரிலீஸ் ஆச்சு. ஸோ டெஃபினட்டா நமக்கு அப்புறம் வந்து ஜூலைல ஒரு டைம் ரிலீஸ் பண்ணாங்க. கண்டிப்பா இதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. அண்ட் பிப்ரவரி 28, மார்ச் 1, 2ல சில எக்ஸாம்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அது எஃப்சிஏயாவும் இருக்கலாம், எல்ஐசியாவும் இருக்கலாம், இல்ல பேங்க்லேருந்து எல்பிஓவா இருக்கலாம். இன்னும் அத பத்தின டீட்டெயில்ஸ் கன்ஃபார்மா தெரியல. ஆனா எஃப்சிஏ அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜாபுக்கு நீங்கலாம் ஏன் படிக்கணும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒய் அப்படின்னு கேட்டா, இந்த எக்ஸாம் உடைய லெவல் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் சிமிலர் டூ தி எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் பேங்கிங் எக்ஸாம். எப்படி சார் இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். ஒரு 60லேருந்து 70% சேமா இருக்கும். இதுல எப்படி நீங்க சேம்ன்றீங்க அப்படின்னா, பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்‌க்கு ஜிஎஸ் தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸாம்ல வர்றது தெரியும். ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன நான் இன்னும் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்‌க்கு அரித்மெட்டிக் நல்லா தெரியும். அண்டு உங்களுக்கு பசில்ல ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவே படிச்சு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் இதுல வராது. பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆப்டி அண்ட் ரீசனிங் லெவல்னு பார்த்தா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் படிச்சாலே இந்த ரீசனிங்க கம்ப்ளீட் பண்ணிறலாம். நீங்க ஆல்ரெடி படிச்ச ரீசனிங் தான். அத பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே ஈஸி. நீங்க படிச்சா ஈஸியா கிராக் பண்ணிறலாம். கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். ஆனா இந்த எல்ஐசி அண்ட் எஃப்சி அசிஸ்டன்ட்ட ஏன் உங்கள படிக்க சொல்றேன்னா, இதுல காம்படிஷன் மத்தத கம்பேரிட்டிவ்லி குறைவு. ஏன்னா, இதுல மோர் வேக்கன்ஸீஸ் இருக்கும். மத்த இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் அந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வேக்கன்ஸீஸ் கம்மி. பட் எக்ஸாம் ஈஸி. அதனால கட் ஆஃப் அதிகமா இருக்கும். ஆனா, இந்த எல்ஐசி அசிஸ்டன்ட் எல்லாம் லைட்டா நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு போனாலே பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு லைட்டா எஃபோர்ட் போடணும். எஃப்சி அசிஸ்டன்ட் எல்லாம் நீங்க எஸ்எஸ்சி ரயில்வே ஆஸ்பிரண்டா இருந்தா, ஆல்ரெடி நீங்க ஜிஎஸ் படிச்ச அட்வான்டேஜ் இருக்கு. பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரிப்பரேஷன் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆப்டி ரீசனிங்கு அத லைட்டா டிங்கரிங் பண்ணி பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிட்டீங்கன்னா, அதே தான் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கும் யூஸ் ஆகப்போது, ரயில்வேக்கும் யூஸ் ஆகப்போது, பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகப்போது. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஈஸி, எக்ஸாம் பேட்டர்ன் ரிலவன்ட் 2ம் மெர்ஜ் பண்ண மாதிரி. பேங்க் ஆஸ்பிரண்ட் ஜிஎஸ் படிக்கணும். எஸ்எஸ்டி ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க படிச்ச ஆப்டி ரீசனிங்க பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். அண்ட் ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ்‌க்கு எக்ஸ்ட்ராவா நீங்க இங்கிலீஷ் படிக்கணும். இங்கிலீஷ் கஷ்டமான இங்கிலீஷ் கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். சர்வ சாதாரணமா நம்ம அ ஃபுல் அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வரலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏஜ்ல இருக்கவங்க இத அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 ஓகேங்களா? 27 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஜெனரல். இதிலிருந்து சில கேட்டகரி வைஸ் ரிலாக்சேஷன் இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் போஸ்ட் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு 28 இருக்கு. ஸ்டெனோக்கு 25. இது மட்டும் கிடையாது ஆஸ்பிரண்ட்ஸ். இதிலிருந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா இதிலிருந்து +3 வரும். அண்ட் எஸ்சி, எஸ்டி இருந்தா +5 வந்து உங்களுக்கு 32 வர எலிஜிபிள் இருக்கு. இந்த மாரி கேட்டகரி வைஸ் உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன தகுந்த மாதிரி இது ஏஜ் லிமிட் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெக்னிக்கலுக்கு மட்டும் இந்த 27லேருந்து +1 அப்போ
இதுலேருந்து +1 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதற்குன்னா இன்ஜினியர், அப்புறம் ஹிந்திக்கு. சரிங்க சார். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இந்த சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஹிந்தி எல்லாம் டே அது இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, எதனா ஒண்ணுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த சிவில், மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்க, இத அப்ளை பண்ண முடியாது. இதில அப்ளை பண்ணவங்க, அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எதனா ஒண்ணுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். யார் வேணாலும், எந்த டிகிரி வேணாலும் படிச்சவங்க எந்தெந்த போஸ்ட்‌டுக்கு அப்ளை பண்ண முடியும்னா, இந்த ஜெனரலுக்கும், டிபோர்ட்டுக்கும். இந்த ஜெனரலுக்கும், டிபோர்ட்டுக்கும் தான் எந்த போஸ்ட்‌டுக்கு எந்த டிகிரி படிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ண முடியும். இதில இந்த ஜெனரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெஸ்க்டாப் ஜாப். ஒரு கிளர்க்கு ஓகேங்களா? இப்ப ரயில்வேல கிளர்க் இருக்கா? எஸ்எஸ்சில கிளர்க் இருக்கா? அந்த மாரி ஒரு சூப்பரான விண்டோ ஜாப். கம்பேரேட்டிவ்லி டிப்போர்ட்‌க்கு மேனுவல் ஒர்க்கர்ல மேனுவல் ஒர்க் பண்றவங்க கிட்ட நம்ம சூப்பர்வைசிங் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது நெறைய இந்த ஃபுட் லோடு வரும், போகும். அத நம்ம அன்லோட் பண்ணுவாங்க. அங்க இருந்து பார்த்துக்கணும். அப்புறம் லோடு ஏத்தி விடும்போது இருந்து பார்த்துக்கணும். நம்ம செய்ய மாட்டோம். உட்காந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுதான் டிப்போர்ட் உடைய ஜாப். டிப்போர்ட் சில நேரங்கள் ஓவர் டைம் பார்க்க சில வாய்ப்புகள் இருக்கும். ஓவர் டைம் பார்த்தா உங்களுக்கு சேலரிலேருந்து அதிகமா நீங்க எவ்வளோ ஓவர் டைம் பண்ணீங்களோ, அதுக்கு உங்களுக்கு சேலரி எக்ஸ்ட்ராவா கிரெடிட் ஆகும். ஜெனரல் அப்படிங்கிறது ஒரு விண்டோ ஜாப்பு. ஆ டெஸ்க்டாப் ஜாப் மாரி தான். ஓகேங்களா? நீட்டா போங்க. டைமிங்க்கு போய் டைமிங்க்கு வந்துடலாம். டிப்போர்ட் டெய்லியெல்லாம் உங்கள ஓவர் டைம் பண்ண சொல்ல மாட்டாங்க. என்னைக்காச்சும் லோடு வரதுக்கு லேட் ஆகுது. இல்ல கொஞ்சம் லோடு ஏத்துறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறபோது, நீங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க செய்யலாம் தேவையில்ல. உட்காந்துட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டைமுக்கு சேலரியும் வாங்கிருங்க. ரொம்ப சூப்பரான இது. இந்த ஜெனரலுக்கு வேக்கன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். டிப்போர்ட்‌க்கு கொஞ்சம் வேக்கன்சி அதிகமா இருக்கும். வுமன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஜெனரல் பிரிப்பேர் பண்ணுவாங்க. பசங்கலாம் மேக்ஸிமம் டிப்போர்ட்‌க்கு சூஸ் பண்ண விருப்பப்படுவாங்க. ஏன்னா, இதில வேக்கன்சி அதிகமா இருக்கிறதுனால, கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்ணலாம். இதோட கொஞ்சம் கட் ஆஃப் இதில குறைவா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? கட் ஆஃப் பார்த்தா டிப்போர்ட்‌க்கு இது 2த்துல கட் ஆஃப் டிப்போர்ட்‌க்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வேக்கன்ஸிஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஃபியூச்சர்ல இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் விடுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் போன வருஷம் நடந்த பேட்டர்ன் படி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம். திடீர்னு அவங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி இருந்த பேட்டர்ன வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே ஆஸ்பிரண்டா இருந்தா, தயவு செஞ்சு இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த எஃப்சிஐ, இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் இஎஸ்ஐசி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஎஸ்ஐசி, இபிஎஃப்ஓ ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் வேக்கன்ஸீஸும் அதிகமா வரும். நீங்க பிரிப்பேர் பண்ணா நீங்களும் கிராக் பண்ணலாம். பேங்கர்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டா எஃபோர்ட் போட்டு ஜிஎஸ்ஸ படிச்சாங்க அப்படின்னா, இந்த நீங்க படிப்பீங்கல்ல, ஒரு புக் அது பேர் என்ன? அ அரியன்ட் புக்கு, அப்புறம் லூஸ் அண்ட் பப்ளிகேஷன் அந்த மாரி ஏதாச்சும் ஒரு புக்க மட்டும் எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டாங்கன்னா, அவங்க கிராக் பண்ணிருவாங்க. நீங்க லைட்டா உங்களுடைய ஆப்டிட் ரீசனிங் டிங்கரிங் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸும் இந்த எக்ஸாம கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 3மே 2 பேருக்கும் காமனான எக்ஸாம். இஎஸ்ஐசி, இபிஎஃப்ஓ, எஃப்சிஏ அசிஸ்டன்ட். ரைட்டுங்களா? சரி. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன பத்தி பார்ப்போமா? எக்ஸாம் பேட்டர்ன பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ பார்க்கலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த சிலபஸ்ல நீங்களே பாருங்க. இங்கிலீஷ் இருக்கட்டும். ரீசனிங் எபிலிட்டில இந்த சிலாஜிசம் நீங்க படிச்சிருப்பீங்க. இன்இக்வாலிட்டி நீங்க படிச்சிருப்பீங்க. பசில் அண்ட் சீட்டிங் படிச்சிருப்பீங்க. டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், பேங்க், எஸ்எஸ்சி எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இருக்குல்ல, அது மட்டும் நீங்க அ பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸியா தான் இந்த எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. ஐபிபிஎஸ்ல கேட்குற மாரி கொஞ்சம் கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க பிரிப்பேர் பண்ணா ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல முடிச்சு விட்றலாம் அது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவா ஒரு 2 வீக்ஸ் எஃபோர்ட் போடலாம். போட்டா முடிச்சு விட்றலாம். அப்புறம் இந்த சிலாஜிசத்துல ஒன்லி எ ஃபியூ கான்செப்ட் உள்ள வரும். அது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு 2 டேஸ் உட்காந்தா அதுவும் பிரிப்பேர் பண்ணிடலாம். அப்புறம் மத்தபடி மத்தது எல்லாமே ஒண்ணுதாங்க. டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அப்புறம் ஆர்டரிங் எல்லாமே நீங்க பேங்க்ல படிச்சது தான் வரும். நீங்க அங்க படிச்சது சிலது இங்க சிலபஸ்ல இருக்காது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடட் இமேஜ் வச்சு வரும்ல, அந்த மாரி விஷயங்கள், கிளாக்ஸு, கேலண்டரு இதெல்லாம் இங்க வரவே வராது. ஓகேங்களா? இஎஸ்ஐஸ்ல இபிஎஃப்ல வேணா வரும். பட் இங்க வந்து பியூர் அண்ட் பியூர் எஃப்சிஐ அப்படிங்கிறது ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அதுவே நீங்க ஈஸியா கேட்டா என்ன? எஸ்எஸ்சில படிச்சத வச்சு அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரயில்வேல படிச்சத வச்சு அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆப்டிட்யூடும் அப்படிதான்.
இதில டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அதே அரித்மெட்டிக் நீங்க படிச்சீங்கல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் இதிலே போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்துரும். டைம் அண்ட் ஒர்க்லயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப்ஸ் வந்துரும். இந்த மாரி சப் டாபிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? சும்மா ரஃப்பா தான் நான் குடுத்துருக்கேன். அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு காமனா போட்டாச்சு. அப்புறம் டிஐ நம்பர் சீரியஸ் மட்டும் நீங்க இந்த நீங்க ஆல்ரெடி அங்க படிச்ச நம்பர் சீரியஸ் தான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னா இருக்கும். ஓகேங்களா? ஈஸியா படிச்சிடலாம். டிஐ வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்ல தான் இருக்கும். நீங்க அட்வான்ஸ் மேத்ஸ்ன்னு படிச்சீங்க இல்லையா? அது மட்டும் இங்க வராது. அந்த அட்வான்ஸ் மேத்ஸ்ல என்ன வரும் அப்டின்னா, மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக் படிச்சீங்க இல்லையா? அது மட்டும் வரும். அந்த மென்சுரேஷன் டாபிக்லயும் அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் அங்க கேட்க மாட்டாங்க. அதாவது நீங்க படிச்ச அட்வான்ஸ் மேத்ஸ்ல நெறைய டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. இங்க அப்படி இல்ல. பேசிக்ஸ் எல்லாத்துடைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும். அந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் அங்க சம் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கொயர், ட்ரையாங்கிள் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள்லயே வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. அத தாண்டி போதுன்னா, இந்த கியூபு, ஸ்பியர் அந்த மாரி ரொம்ப ரேரா கேட்பாங்க. சர்க்கிளும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சு, அத இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சா போதும். மத்தபடி நீங்க படிச்ச அட்வான்ஸ் மேத்ஸ் இங்க வரவே வராது. அதேமாரி ரீசனிங்ல நீங்க படிச்ச அந்த கோடடு, கிளாக்கு அது கோடட் வரும். கோடிங், டிகோடிங்லாம் இருக்கும். அந்த இது இருக்கு இல்லையா? அந்த இமேஜ் ஃபார்மேட் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் இங்க வரவே வராது. ரொம்ப சிம்பிளான சிலபஸ். பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்பீடு மட்டும் இன்கிரீஸ் பண்ணா போதுமானது. நீங்க இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் உடைய ஸ்பீடு எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு உட்காந்து எஃப்சிஐ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, நான் உங்க சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். இந்த எக்ஸாம்க்கான கைடன்ஸும் குடுப்பேன். கொஞ்சம் லைட்டா உட்காந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அடிச்சிடலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஷூர் ஷார்ட்டா வந்து ரீஜியன் வைஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால எஃபோர்ட் போட்டீங்களான்னா, இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷன் உங்களுக்கு எஸ்எஸ்சி ரயில்வேக்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் உங்களுடைய ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம, இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. இந்த பிரிப்பரேஷன் உங்களுக்கு வேஸ்ட்டா போகாது. ஓகேங்களா? அப்கமிங்ல இது மாரி இபிஎஃப்ஓ வரும். அதே மாரி உங்க எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும்ல. அதனால தாராளமா நீங்க எஸ்எஸ்சி ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ் பேங்க் எக்ஸாமுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னு நெனைக்காதீங்க. இதுக்கு வந்து 2 பேருமே பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். 2 பேருக்கும் காமனா தான் குடுத்துருக்காங்க. பியூர் கவர்ன்மென்ட் ஜாப் இது. ஓகேங்களா? பேங்க்னா கூட பப்ளிக் செக்டார் ஜாப். இது பியூர் ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழ வரக்கூடிய கவர்ன்மென்ட் ஜாப். ஓகேங்களா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுல அசிஸ்டன்ட் எஃப்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்எஸ்சில படிச்ச இங்கிலீஷை விட கம்மியான சிலபஸ் தான் இது. பட் என்ன ஒண்ணுன்னா, லாஜிக் ஓரியன்டடா இருக்கும். நீங்க ஒரே செகண்ட் ஃபிரெண்ட்ஸ். எஸ்எஸ்சில நீங்க படிச்ச இங்கிலீஷ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னா இருக்கும். பட் இங்கலாம் அப்படி ரிப்பீட்டட் பேட்டர்ன்லாம் இருக்காது. அங்க படிச்ச கான்செப்ட் அப்ளை பண்ற மாரி இருக்கும். பட் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்ல அதிகமா கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே நீங்க கான்செப்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனா, கண்டிப்பா இத டேக்கிள் பண்ணிடலாம். கான்செப்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரீடிங் ஓரளவுக்கு சுமாரா இருக்கணும். இது மத்த பேங்க் பிஓல கேட்குற அளவுக்கு கஷ்டமான ஆர்சி பேராகிராஃப் கேட்பாங்கன்னா, அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் டெக்னிக்கலா கேட்பாங்க நெறைய பேங்க்ல. ஆனா இன்சூரன்ஸ் எக்ஸாம்னு வரும்போது கொஞ்சம் அப்ரோச்சபிளான பேசேஜ் தான் இருக்கும். அதே மாரி சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், வேர்ட்ஸ் இந்த மாரி ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான் ஹஸ்பண்ட். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எஸ்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா, அத பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில மார்க் டெஸ்ட் இல்ல இந்த பிரிப்பரேஷன நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரீசனிங் எப்படி கொஞ்ச நாள்ல முடிச்சிருவீங்களோ, அதே மாரி இது கொஞ்ச நாள்ல முடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்க அங்க படிச்சதுல பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்லாம் இங்க ரொம்ப அதிகமா வரவே வராது. இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட்டும் அதிகமா வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா படிப்பீங்கல்லங்க. இந்த பிரேசஸ் அதெல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு சில எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் இங்கிலீஷ் மாதிரி இது இருக்கும். பேங்க் லிசனிங் மாதிரி இருக்கும். பேங்க் ஆப்டிட்யூட் மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, எக்ஸ்ட்ராவா நீங்க படிச்ச ஜிஎஸ் இருக்கும். இதுதான் இந்த எக்ஸாம் உடைய சிலபஸ். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன்க்குள்ள போயிடலாம். நீங்க இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதே தான். இங்கிலீஷ், ரீசனிங், ஆ ஆப்டிட்யூட் அண்டு ஜெனரல் ஸ்டடீஸ். இங்க நியூமெரிக்கல் எபிலிட்டினாலே மோர் ஓரியன்டட், கால்குலேஷன் ஓரியன்டட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பீடா எல்லாமே போட்டுறலாம். நீங்க நம்ம குடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 25 அவுட் ஆஃப் 25 இது 2த்துலயுமே ஈஸியா போட்டுறலாம். இங்கிலீஷ்லயும் 25ம் போட்டுறலாம். அதுல இங்கிலீஷ்ல மட்டும் நம்ம போட்டதுல ஒரு ஒரு 2 டூ 5 கொஸ்டின்ஸ் ராங்கா ஆக வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இது 2மே 50 அவுட் ஆஃப் 50 எடுத்துடலாம்.
உங்களுக்கு ரொம்ப சுமார் உங்களுக்கு ஆப்டி ரீசனிங்கே சுமாரா தான் வரும்னா கூட, அட்லீஸ்ட் ஒரு 23 ஒரு மேல ரீசனிங்ல ஒரு 24 ஒரு 47 கண்டிப்பா எடுத்துடலாம். கரெக்ட்டா பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டீங்களானா போதும். ஓகேங்களா? சிலபஸ கவர் பண்ணி, பிராக்டிஸ் மட்டும் எல்லாத்துடைய பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டு, பிராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பா 47லாம் அட்டெண்ட் பண்ணலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல மட்டும் பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, சயன்ஸ்லாம் அங்கங்க 2, 2 கொஸ்டின் தூவிட்டு இருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 5 டூ 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மத்தபடி ஜிஎஸ்லேருந்து நெறைய ஜெனரல் கொஸ்டின் நெறைய கேட்பாங்க. இந்த அப்பாயின்ட்மென்ட், பிரசிடென்ட் பத்தியெல்லாம் நெறைய கேட்டுருக்காங்க. நான் எழுதியிருக்கோம் இதெல்லாம். ஓகேங்களா? எழுதும்போது நாங்க ஸ்ட்ரகிள் ஆனது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து நாங்க பேங்க் எக்ஸ்பென்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆவோம். அதுவே எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது ஈஸியா இருக்கும். பட் இந்த இடத்துல ஆப்டி ரீசனிங்ல வரும்போது, அ இங்க அவங்க 50 போற இடத்துல அவங்க ஈஸியா 50 போட்டுருவாங்க பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்க ஒரு 46, 48 அந்த மாரி போடுவீங்க. அதுக்கு நீங்க இங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல டேக்கிள் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் டேக்கிள் பண்ணிப்பாங்க. எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் கம்பேரேட்டிவ்லி இது ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பக்காவா பொருந்தும் இந்த இங்கிலீஷ். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தா, பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அம் மத்தபடி நீங்க எஸ்எஸ்சி ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தா, இந்த ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டில கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களும் 50 அடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா, நீங்க இங்க ஒரு 4 கொஸ்டின் லேக் ஆவீங்க. ஸோ அந்த 4க்கு 4 மேட்ச் ஆயிடும். ஓவரால் கட் ஆஃப்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பிலிம்ஸ் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா. ஒழுங்கா பிரிப்பேர் பண்ணா கட் ஆஃப்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். ஈச் செக்ஷன் 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் போட முடியுமா சார் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணா 25 போட்டுட்டு, வந்து போன வருஷம் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டில 25 கொஸ்டின்ஸ் போட்டு 2 மினிட்ஸ் இன்னொரு செக்ஷன்ல 3 மினிட்ஸ் சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஸோ இது எப்ப ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? கரெக்ட்டா ஜனவரி 1லயே எனக்கு வந்துச்சு. நான் போய் எழுதிட்டு வந்தேன். நியூ இயர் அன்னைக்கே வச்சிருந்தாங்க இந்த எக்ஸாம். 4 நாள் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்ப 3 நாள் காலண்டர் அப்படிங்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வரலாம். 3 நாள் எக்ஸாம் புக் ஆயிருக்கு. 28 1, 2 பிப்ரவரி 28, மார்ச் 1 அண்ட் 2 நமக்கு எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்னு தெரியல. எல்பிஓவா? பேங்க்ல எல்பிஓன்னு ஒரு ரெக்ரூட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரீசென்ட்டா. அது அப்படி இல்லன்னா, இந்த எக்ஸாம் இல்லன்னா எல்ஐசி அசிஸ்டன்ட் அப்படின்ற மாரி சஸ்பெக்ட் பண்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா நீங்க பிரிப்பேர் பண்ணா வொர்த் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ரைட்டு. இது பிரிலிம்ஸ் சார். மெயின்ஸுக்கு அப்படிங்கிறபோது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மெயின் சிலபஸ்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்டகரி வைஸா பிரிச்சோம்ல, அதுல ஜெனரல் அண்ட் டிபோர்ட் கேட்டகரிக்கு மட்டும் பேப்பர் 1 எழுதுனாலே போதும். மத்தபடி மத்த எக்ஸாம்ஸ்க்கு தகுந்த மாரி அவங்களுக்கு பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்கும். ஜாப்‌க்கு தகுந்த மாதிரி. அவங்க எந்த எக்ஸாம்‌க்கு அப்ளை பண்ணாங்கன்றதுக்கு தகுந்த மாரி. ஆனா நீங்க ஜெனரல், டிபோர்ட் அப்படின்னாக்கல, கண்டிப்பா இந்த பேப்பர் 1 மட்டும் எழுதினாலே போதுமானது. ஓகேங்களா? இதுல என்னென்ன இருக்குன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கல்ல, அதே கொஸ்டின் தான் 40, 40, 40 கொஸ்டினா வந்துரும் அவ்வளோதான். அதே 4 சப்ஜெக்ட் தான். 40, 40, 40 கொஸ்டினா வந்துரும். ஓவராலா காம்போசிட் டைமா 90 நிமிஷம்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 30 சாரி 30, 30, 30னா நான் நான் 120 கொஸ்டின். 30, 30 கொஸ்டினா வந்துரும். 30, 30 கொஸ்டின்ஸா 4 சப்ஜெக்ட்‌க்கு 130 120 கொஸ்டின்ஸ். ஸோ, அத விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அவ்வளோதான். இந்த எக்ஸாம்ஸ்‌க்கு இந்த கொஸ்டின்ஸ எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னா, நீங்க லெவல் 1 கிளியர் பண்ணிருவீங்க அப்படிங்கிறது உங்களோட அட்டெம்ப்ட் வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்படி கிளியர் பண்ணிருவீங்க அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ்ல இப்ப நீங்க வேணும்னா கூட நான் லிங்க் கூட கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். டிஎன் பேங்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சேனல் அது. நம்மளுடைய சேனல் தான். ஓகேங்களா? அதுல நான் ஆர்ஆர்பி கிளர்க்கு இருக்கிறதுலயே ஈஸியான எக்ஸாம் பேங்க்ல அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க் ரீஜியன் ரூரல் பேங்க்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு மெயின்ஸ்‌க்கு ஒரு லெவல் இருக்கும். இருக்கிறதுலயே மெயின்ஸ்ல ஈஸி அதுதான். இல்ல அப்படின்னா பிஓ எக்ஸாம் இருக்குல்ல, அதோடைய பிரிலிம்ஸ் லெவலோட லைட்டா அந்த லெவல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அந்த மாரி தான் இந்த எக்ஸாம் லெவல் இதோடைய மெயின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அது பிரிப்பேர் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிருவீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரிலிம்ஸ்ல ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டில அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணும். மெயின்ஸ்ன்னு போகும்போது கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா டாமினேட் பண்ணிட்டு, அதுவும் வரும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எங்கேயாச்சும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு 4 டூ 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். சில நேரங்கள்ல 4 மந்த்லயே கவர் பண்ணிருவாங்க. சில நேரம் 6 மந்த்ல கவர் பண்ணுவாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ். 8 மந்த்ஸ், 1 இயர் கூட போகும்.
பட் அதிகமான கொஸ்டின்ஸ் 4 டூ 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் டேட் கண்டக்ட் பண்றாங்கல்ல, அதில லாஸ்ட் 10 டேஸ் மட்டும் விட்டுட்டு 2 வீக்ஸ் விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாசம் இல்ல 4 மாசம் த த தரோவா படிச்சுட்டு போனீங்கன்னா இதில இருக்கக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன கிளியர் பண்ணிடலாம். ஆப்டிவ் ரீசனிங் இங்கிலீஷ்க்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவல்ல மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஈஸியோ, மெயின்ஸ் லெவல்ல ஈஸி கொஸ்டின் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் இதில இருக்கும். கண்டிப்பா ஒரு 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 30லேருந்து ஒரு 40 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணாக்குல, அத வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிடலாம். பட் அதுக்கு ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். ஓகேங்களா? பிலிம்ஸ் படிக்கும்போதே உங்களுடைய ஃபவுண்டேஷன நல்லா ஸ்ட்ராங் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். பிலிம்ஸ்க்கு படிக்கும்போதே மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிச்சுக்கிட்டே வாங்க. அ பிலிம்ஸ் எக்ஸாம் அட்டெம்ப்ட் பார்த்துட்டு நம்ம உடனே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில பேர் திடீர்னு பாஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த 10 நாள் என்ன பண்ண முடியுமோ அத பண்ணலாம். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பிலிம்ஸ்ல நல்ல அட்டெம்ப்ட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, டெஃபினட்டா கிளியர் ஆயிரும். அப்பயே மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, தாராளமா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, மெயின்ஸும் கிளியர் பண்ணிடலாம். பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் தான் 40 டூ 50 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் இருக்கும். அப்ப அந்த 40 டேஸ் சும்மா இருப்பீங்களா? 30 டேஸ் குறைஞ்சது 30 டேஸ் ஆகும். 1 மந்த் ஆகும். ஓகேங்களா? அப்ப அந்த 30 டூ 40 டேஸ் சும்மா இருப்பீங்களா? இருக்க மு இ இருந்துட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம் மெயின்ஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ கான்ஃபிடென்ட்டா பிலிம்ஸ பெர்ஃபார்ம் பண்ணணும். பிலிம்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா பிலிம்ஸ் கிளியர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நானே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நெறைய சொல்லுவேன். ஓகேங்களா? கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்லுவோம். டிஎன் பேங்கர்ஸ் சேனல்ல போய் பாருங்க. பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. கொஞ்சம் அக்யூரேட்டாவே நம்ம சொல்லுவோம். ஸோ, அத வச்சு நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நீங்க அட்டெம்ப்ட் கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும் பிலிம்ஸ்ல. தைரியமா நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருவீங்கன்னு தெரிஞ்சுட்டா, அப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா, மெயின்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அ லாஸ்ட் டைம் நடந்த எஃப்சிஏ எக்ஸாம்ல 4 நாள் தான் டைம் குடுத்தாங்க. பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வெறும் 4 நாள் தான் டைம் குடுத்தாங்க. பேங்க் எக்ஸாமுக்கே 12லேருந்து 14 நாள் டைம் தருவாங்க. ஏதோ ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் 1 வீக் முன்னாடி விடுவாங்க. பட் ஆனா, நாங்களே சர்ப்ரைசிங்கா அந்த ஒரே 4 நாள் தான் டைம் குடுத்தாங்க. நாங்க நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்கலாம் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு டக்குன்னு போனாங்க அப்புறமா. ஓகேங்களா? ஏன்னா, கன் அ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் அது. பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் அசால்ட்டா அடிச்சு போட்டு போயிருவாங்க. ஓகேங்களா? ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் லைட்டா பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா அடிச்சிடலாம் அந்த எக்ஸாம். ரொம்ப ஈஸி பிரிலிம்ஸ்ன்றது. அப்போ கொஞ்சம் அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கும்போது, நீங்க அந்த 30, 40 நாளு பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம். அப்டி டைம் வேஸ்ட் பண்ணாம, தாராளமா டே 1 பிரிலிம்ஸ் முடிச்ச அடுத்த நாளே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் சில பேர் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். பிரிலிம்ஸே சூப்பர் இப்பயே நான் ரெடி அப்டின்றவங்க, ஸ்டார்ட்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்த டே 1ல இருந்தே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் சில ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். யாரு? அம் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே படிக்கிறவங்க. இப்போ இருந்தே நீங்க படிக்கிறீங்க இல்லையா? நீங்க பிரிப்பேர் பண்றீங்க இல்லையா? அதையே நீங்க தரோவா படிங்க. நம்ம ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பீரியட்ல அந்த கன்வர்ஷனுக்கு மாத்திக்கலாம் அத. ஜஸ்ட் கன்வர்ஷன், அ ஆல்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் 2 வீக்ஸ் போதும். நீங்க நீங்க இப்போ படிக்கிறீங்களே உங்க சிலபஸ, அத தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, அத இந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது. பேங்க் ஆஸ்பிரண்ட்டும் இத கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 பேரும் எஃபோர்ட் தான் போடுறீங்க. 2 பேருக்கான எக்ஸாம் தான் இது. அப்போ நீங்க இப்ப படிக்கிறத ஸ்ட்ராங்கா படிங்க. ரயில்வே படிக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கா படிங்க. எஸ்எஸ்சி படிக்கிறீங்களா? அந்த சிலபஸ ஸ்ட்ராங்கா படிங்க. அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் நம்ம இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஆப்டிவி தேக்கே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் இந்த எக்ஸாமுக்கான கன்டென்ட்ஸ் நெறைய நம்ம புரொவைட் பண்ணுவோம். இப்ப நான் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க முடிஞ்சா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ, நீங்க பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தா, நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸும் இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வரும்போதே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் தாராளமா. இந்த எக்ஸாம் படிச்சா நீங்க பேங்க், எஸ்எஸ்சி எதுக்கு வேணாலும் நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.